ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல் விசிட்டிங் டேட் சர்க்கிள். இன்றைக்கி ஆட்டோகேட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2D டிராயிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஆட்டோகேட்னா என்னன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், பேசிக் கமெண்ட்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன், அண்ட் பேஜ் செட் பண்ணுறது பற்றியும் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம 2D டிராயிங்ஸை வரையலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2Dனா என்னென்னா 2 டைமென்ஷனல் ஆக்சிஸை தான் நம்ம வந்து 2Dன்னு சொல்லுவோம். அதில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ன்னு டினோட் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கமெண்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைன் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி நான் எப்படி ஸ்கொயர் வரைய போகிறது பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பேஜ் செட் பண்ணி வச்சுருக்கேன். லைன் கமெண்ட்டுக்கு எல்லுன்னு டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட்டுன்னு கேட்கும், கிளிக் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து கேட்கும், கிளிக் பண்ணுங்கள். ஒரு அசிமில் ஒரு லைன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு டைமென்ஷன் செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து டைமென்ஷனில் லீனியர் டைமென்ஷன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் கிளிக் பாருங்கள். ஒரு லைன் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்து லைன் எப்படி வரையலாங்கிறது பார்ப்போம். கமெண்டில் எல்லுன்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு கேட்கும், ஒரு லைன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு நான் வேல்யூஸ் கொடுக்க 15 ஃபீட்டுன்னு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 15 ஃபீட்டுக்கு ஒரு லைன் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ டைமென்ஷனுக்குள்ளே செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். 15 ஃபீட்டுக்கு நான் ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேம் அதே இது நம்ம லைன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் வரையலாம். வாங்குவோம். எல்லுன்னு டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க 20 ஃபீட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் 20 ஃபீட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் 20 ஃபீட். அண்ட் ஃபோர்த்துக்கு வந்து நம்ம சீன் டைப் பண்ணி க்ளோஸ் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது 20 ஃபீட்டுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க டைமென்ஷன் செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். 20 ஃபீட்டுக்கு ஒரு லைன் க்ரியேட் ஆகிருக்கு ஸ்கொயரில். செகண்ட் லைன், தேர்ட் லைன் அண்ட் ஃபோர்த் லைன். பார்த்தீங்களா? நம்ம டைமென்ஷன் படி ஒரு ஸ்கொயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கமெண்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எரேஸ் கமெண்ட் அண்ட் ஊப்ஸ் கமெண்ட். ஆல்ரெடி நான் வந்து எரேஸ் அண்ட் ஊப்ஸ் கமெண்ட் பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். எரேஸ்க்கு ஈன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். செலக்ட் த ஆப்ஜெக்ட் எரேஸ்ன்னு வரும். நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன் அண்ட் என்டர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அந்த லைன் வந்து எரேஸ் ஆகிட்டு. சரி, நம்ம அதை வந்து ஊப்ஸ் கமெண்ட் மூலயமா ரிகவரி பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். ஊப்ஸ் டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அந்த லைனை ரிகவரி பண்ணிட்டு வருவோம். ஊப்ஸ் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டைம் தான் நம்ம ரிகவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கமெண்டை நம்ம என்ன பார்க்கலான்னா ஆர்த்தோ கமெண்ட். ஆர்த்தோ கமெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்காக ஆர்த்தோ மோடை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்ட்ரைட் லைன்ஸை நம்மளால் வரைய முடியும். ஸ்ட்ரைட் லைன்ஸ்னால் நம்ம வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும்தான் நம்மளால் வரைய முடியும். இன்க்ளைன் லைன்ஸ் வர்றதுக்கு நம்ம ஆர்த்தோ மோடை ஆஃப் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து Ctrl+Z. இது வந்து அண்டோ கமெண்ட். இந்த கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆட்டோகேடில் நம்ம ப்ரீவியஸாக போகிறதுக்கு யூஸ் ஆகுது, பேக் போகிறதுக்கு. பார்த்தீங்களா? நம்ம பேக் போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா க்ளோஸ் கமெண்ட். ஒரு செக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக சீன் டைப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைன் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் கமெண்ட் பற்றி பார்ப்போம். கமெண்டில் சீன் டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள்னு வரும், கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிரும். சேம் இதாக நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்து பார்ப்போம். சீன் டைப் பண்ணுங்கள், என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் வேல்யூ 20 ஃபீட் கொடுங்க பாருங்கள். 20 ஃபீட்டுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை ரேடியஸை செக் பண்ணி பாருங்கள். 20 ஃபீட் ரேடியஸ்க்கு நம்ம ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் டயாமீட்டர் இப்போ பாருங்கள். மேலே வந்து மெஷர்மெண்ட்டில் நம்ம டயாமீட்டர் செலக்ட் பண்ணி டயாமீட்டர் வேல்யூஸை பார்க்கலாம். அண்ட் ரேடியஸை செலக்ட் பண்ணி நம்ம ரேடியஸ் வேல்யூ பார்க்கலாம். பார்த்தீங்களா? டயாமீட்டர் நம்ம வந்து 5 டினோட் ஆகி காட்டியிருக்கோம்.
அண்ட் ரேடியஸுங்கிறது 6ங்கிறது டைமென்ஷனில் 2 காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, சர்க்கிளில் 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. அதில் 2 பாயிண்ட் மெத்தட் ஒன்று, 3 பாயிண்ட் மெத்தட் ஒன்று, அண்ட் டேஞ்சன்ட் மெத்தட்னு சொல்லி 3 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 பாயிண்ட் மெத்தட் பற்றி பார்ப்போம். AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே தான் சர்க்கிள் டைப் பண்ணுறதுக்கு சீன் நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். சீன் டைப் பண்ணி பாருங்கள், கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் 3P 2P TTR, 3Pனா 3 பாயிண்ட் அண்ட் 2 பாயிண்ட் அண்ட் TTRனா டேஞ்சன்ட் ரேடியஸ் மெத்தட் அப்படிங்கிறது தான் கீழே வந்து கமெண்டில் நம்ம விசிபிளாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2Pங்கிறது பார்க்க போகிறோம். 2P கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். பாருங்கள் 2 பாயிண்ட் மெத்தடில் நம்ம ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிட்டோம். சேம் அதே இது நம்ம வேல்யூஸ் படி பார்ப்போம். சீன் டைப் பண்ணுங்கள், என்டர் கிளிக் பண்ணுங்கள், 2Pன்னு என்டர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். பாருங்கள் நம்ம வேல்யூஸ் கொடுத்து ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் ரேடியஸ் செட் பண்ணி பாருங்கள் 10 ஃபீட்டுக்கு வந்துருக்கு. அண்ட் டயமீட்டர் வந்து 20 ஃபீட்டுக்கு க்ரியேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? அண்ட் சேம் அதே இதை வந்து 3 பாயிண்டில் பார்ப்போம். சீன் டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் 3Pன்னு என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். பாருங்கள் 3 பாயிண்டில் நம்ம ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டேஞ்சன்ட் மெத்தட். டேஞ்சன்ட் மெத்தடுக்கு நான் ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து டேஞ்சன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க, சீன் டைப் பண்ணுங்கள், என்டர், TTRன்னு டைப் பண்ணுங்கள், என்டர். இதில் வந்து சர்க்கிளை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு கேட்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு இந்த லைனை நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ ரேடியஸ் கேட்குது. அது நான் ஒரு 5 ஃபீட்டுக்கு ரேடியஸ் கொடுக்குறேன். பாருங்கள் இந்த 2 லைன்ஸை டச் பண்ணி நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடுது. இதுதான் டேஞ்சன்ட் மெத்தடு. இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ யூ ஆல்.